நீங்க இதுக்கு முன்னால பேசும்போது சொன்னீங்க இல்லையா, 12 பேர் சுட்டுக் கொண்டாங்க தூத்துக்குடியில, சுட்டுக் கொண்டாங்க அதிமுக அரசு தான் காரணம்னு. இதே போன்ற அதிமுக அரசு தான் காரணம். அதே அதிமுக அரசு மேல அருணா ஜெகதீசன் கமிஷன் போட்டாங்கல்ல, அதோட இது அவங்க அறிக்கை வந்து எத்தனை மாசங்கள் ஆச்சு சார்? இங்க பாருங்க, இது அரசனுடைய சில ரகசியங்கள்லாம் நான் வந்து பேச இயலாதுங்க. எனக்கும் அது தெரியாதுங்க. அருணா ஜெகதீசனுடைய அறிக்கை வெளியே அறிக்கை தான் வெளியில வந்துருச்சு. ஆனாலும் கமிட்டி கொடுத்துட்டாங்க. கமிட்டி கொடுத்தது, அறிக்கை கொடுத்தத தனிநபர் கமிஷன் போட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த கொடுத்தது இந்த அரசாங்கம் வாங்கி எத்தனை மாசம் ஆச்சு? அதிமுக மேல தவறு இருக்குன்னா அவங்க மேல உடனே வெளியிடலன்னு இங்க பாருங்க, அதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள்ல நான் பேசவோ தலையிடவோ இயலாது. சரிங்களா? ஏதோ ஒன்னு ரெண்டு எனக்கு தெரிஞ்சது. நான் வந்து சாதாரணமான ஒரு உறுப்பினருங்க கட்சியில. நான் ஒன்னும் தீவிர நிர்வாக உறுப்பினர். நீங்க சாதாரண உறுப்பினர் எப்படின்னு சொல்லலாம்? ஆமாங்க, நான் என்ன பொதுச் செயலாளரா இல்ல துணை செயலாளரா இல்ல மாவட்டமா என்ன இருக்கேன்? கட்சியில உறுப்பினர், அவ்வளவுதான். என்னுடைய கட்சியை கொண்டு அங்க இணைச்சிட்டேன். நேரடியா நீங்க முதல்வர்கிட்ட பேசுற அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்கன்றதால ஒரு சில கேள்வி நீங்க தான் உங்களுக்கு சொல்லணும் சார். அதெல்லாம் வேற சார். நான் பிஎம் இவர் கூட மோடி கூட தான் எனக்கு நல்ல பழக்கம். மோடி கூட பழக்கம் தான் சார். அதுக்கு முன்னாடி இந்த வாஜ்பாய் பழக்கம் தான். அதாவது சார் பேசுறோம் சார், சில விஷயங்கள் பேசலாம், சில விஷயங்களை மறைவா தான் சார் பேச முடியும். இலைமறைவு காய்மறைவுன்னு எதுக்கு சொன்னாங்க? எல்லாரையும் ஓப்பனா ஜெகதீசன் அறிக்கையை பேசணும், பல போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிடுவான். ஆமா, வீட்டுக்கு மக்களுக்கு துன்பம் கொடுத்தாலும் வீட்டுக்கு தானே போகணும். அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இல்ல அதிமுகவுக்கு ஆதரவான எப்பயுமே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. முந்தைய அரசு, அதுக்கு முந்தைய அரசு, ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல நாங்க வந்து படன்னு அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, கலைஞரை எல்லாம் வந்து கைது பண்ணுச்சு. நம்ம இவரை எல்லாம் கைது பண்ண, மத்திய அமைச்சர்னு கூட பார்க்காம முரசொலி மாறன, டிஆர் பாலுவா எல்லாத்தையும் பண்ணுச்சு. கடைசியில என்னாச்சு? எஃப்ஐஆராவது போட்டுச்சு. அதுல கேளுங்க, எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் இந்த பழைய சிறைச்சாலைக்கு தானே கூட்டிட்டு போனாங்க. அதுல எஃப்ஐஆராவது போட்டாங்களா? சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? அவ்வளவுதான் சார். அதாவது நீங்க அன்னைக்கு வந்து ஐயோ என்ன கொல்ல வர்றாங்கன்னு கலைஞர் கத்துனாருன்னு மாத்திரம் எலெக்ஷன் நேரத்துல அதை மாத்திரம் போட்டு காட்டினாங்க. இப்பயும் காட்டிக்கிட்டு உக்காந்துருக்கானுங்க. என்ன கேஸ், என்ன பயிலாச்சு, என்ன நடந்துச்சு? ஏதாவது ஆச்சா?